இதுக்கு தான் படிக்கடா படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். பார்க்க போறோம்னா கன்வெர்ட்டிங் இந்த சிஎஃப்ஜி டு பிடிஏ வந்து பார்க்க போறோம். கொஸ்டின்ஸ் வந்து இப்படி தான் கேட்பாங்க. இல்லைனா உங்களுக்கு ஏ போட்டு கேட்பாங்க, உள்ள வந்து பிசி இந்த மாதிரி லெட்டர்ஸ் தான் மாற்றி கேட்பாங்க. தெரியுமா? ஃபார்மேட்ஸ் வந்து இதாக தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப். ஓகேவா? இப்போ நம்ம இதில் வந்து ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா டெர்மினல் நான் டெர்மினல் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நான் டெர்மினல் அப்புறம் டெர்மினல் அப்படின்றத கொஷின்ல இருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து பேஸ் தான். அது என்னன்னு சொல்றேன். இப்போ நான் டெர்மினல்னா ஒன்றும் இல்லை. இங்க கொஷின்ல இருக்கிற கேபிட்டல் லெட்டர் என்னவோ அதை எடுத்து எழுதுறதா வந்து நான் டெர்மினல். ஓகேவா? கேபிட்டல் என்ன இருக்கு? இ இருக்கா? அதனால இ எடுத்து எழுதிக்கோங்க. அதே டெர்மினல்னா என்னன்னா இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் என்னென்ன இருக்கோ, ஸ்மால் லெட்டர்ஸ் என்னென்னதான் இருக்கோ அதெல்லாம் வந்து டெர்மினல் சொல்லுவோம். இப்போ இங்க என்னென்ன இருக்கு? பிளஸ் இருக்கு, நெக்ஸ்ட் மல்டிபிகேஷன் இருக்கு, நெக்ஸ்ட் ஏ இருக்கு. ஓகே, இது வந்து செப்பரேஷனுக்காண்டி இந்த டிவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த கோடு. சப்போஸ் இதுவே வந்து ஏ டிவைட் இ டிவைடட் பை இன்னு இருந்தா இந்த டிவைடும் நீங்க வந்து உள்ள எடுத்துருக்கணும். ஓகேவா? ஆனா இந்த செப்பரேஷனுக்காண்டி கேட்டதுக்காக நீங்க வந்து இதுல இருக்க டிவிஷன் போட தேவையில்ல. இப்போ இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். இப்போ இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா நான் டெர்மினல்ல ஒர்க் பண்ணணும். ஓகே, நான் டெர்மினல் நான் என்னன்னு சொல்லிட்டேன், சொல்லிட்டேன். இப்போ எல்லாத்துக்குமே நான் ஒரு சின்ன உங்களுக்கு வந்து இது வந்து எப்படி இந்த ஃபார்முலா வந்துச்சுன்றதுனா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இப்போ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலா மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, ஃபார்மேட் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா அதுல வந்து சப்ஸ்டிட் பண்ணி உங்களுக்கு போட்டுலாம். இதோட ஃபார்மேட் என்ன அப்படின்னா டவ் ஆஃப் கியூ கமா எப்சிலான், இது வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு கியூ கமா ஆல்ஃபா. ஓகேவா? இதான் வந்து ஃபார்மேட். நான் எதெல்லாம் பாக்ஸ் போறேனோ அதெல்லாம் ஃபார்மேட்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இதெல்லாம் அப்படியே நீங்க எடுத்து எழுத வேண்டியதான். இந்த இடத்துல என்ன இருக்கோ, இந்த இடத்துல என்ன இருக்கோ இதை மட்டும் தான் நீங்க வந்து மாத்த போறீங்க. ஓகேவா? உங்களுக்கு என்ன கிவன் கிடைச்சிருக்கோ அதை வந்து நீங்க மாத்த போறீங்க. இப்போ எப்படி எழுதணும்னு சொல்றேன். டவ் ஆஃப் கியூ கமா எப்சிலான் கமா உங்களுக்கு என்ன கிடைச்சது? இந்த ஈன்னு கிடைச்சிருக்கு கொஸ்டின்ல. ஓகேவா? அப்ப ஈயை தான் நீங்க போடணும் இந்த இடத்துல. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இதை எப்படி எழுதணும் அப்படின்னா இந்த ஆல்ஃபான்றது எதை குறிக்குன்னா ஈயை வந்து எந்த இதெல்லாம் டினோட் பண்ணுது. இப்போ கொஸ்டினை பாருங்களேன். ஈக்கு என்னென்ன ஆன்சர்லாம் வருது? சப்ஸ்டிட் பண்ணலாம். இ பிளஸ் இ மல்டிப்ளை ஏ. இந்த மூணுத்தையும் தான் நம்ம வந்து இங்க ஆல்ஃபான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இந்த மூணுத்தையும் நான் தனித்தனியா எடுத்து எழுதணும். அவ்வளவுதான். கியூ கமா இ பிளஸ் இ. ஓகே, ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் கியூ கமா இ ஸ்டார் இ. நெக்ஸ்ட் கியூ கமா ஏ. அவ்வளவுதான். இந்த ஆல்ஃபாவை எடுத்துட்டு நம்ம கொஸ்டின்ல இருக்கிறத எடுத்து நீங்க எழுத வேண்டியதுதான். அவ்வளவுதான் இது. ஓகேவா? இதான் நான் டெர்மினல். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து டெர்மினல். ஓகேவா? இப்போ டெர்மினல் ஃபர்ஸ்ட் என்னன்றது நீங்க சைடுல எழுதிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, இப்போ நான் இதோட ஃபார்மேட், இதுக்கு ஒரு ஃபார்மேட் சொல்றேன். டவ் ஆஃப் கியூ கமா ஏ இஸ் ஈக்குவல் டு கியூ கமா எப்சிலான். இதுதான் வந்து ஃபார்மேட். ஓகேவா? இப்போ இது எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கியூ கமா ஏ. இப்போ இந்த இடத்துல 2 ஏ போறேன்னா இது ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு என்ன இங்க வந்திருக்கோ, இப்போ 3 பிளஸ் மல்டிப்ளை ஏ வந்திருக்கு. இதை எடுத்துட்டு வந்து இங்க எடுத்து எழுதணும். 2 டைமா எழுதணும். இப்போ பிளஸ் கமா பிளஸ், அதுதான் அப்படி எழுதியிருக்காங்க ஃபார்மேட். ஓகேவா? இப்போ கியூ கமா அதே எப்சிலான், இங்க எதுவுமே நீங்க மாற்ற வேணும். நெக்ஸ்ட் கியூ கமா என்ன இருக்கு? மல்டிபிகேஷன் இருக்கு. இப்போ மல்டிபிகேஷன், திரும்பியும் மல்டிபிகேஷன், திரும்பியும் கியூ கமா இ. நெக்ஸ்ட் டவ் ஆஃப் திரும்பியும் கியூ கமா ஏ இருக்கு, ஏ கமா ஏ. ஓகேவா? இப்போ இதோட முடிஞ்சிருச்சு. இப்போ ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 என்னன்னா டேக்கிங் த சாம்பிள்ஸ். டேக்கிங் எனி சாம்பிள்ஸ் ஸ்ட்ரிங். ஓகேவா? ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இதுக்கு வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிங் கொடுக்கவே இல்லை. சப்போஸ் சில டைம் வந்து கொஸ்டின்ல ஸ்ட்ரிங் கொடுத்துருப்பாங்க இதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணனு. ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு என்னன்னா ஸ்ட்ரிங் கொடுக்கவே இல்லை. அப்போ நீங்களாக தான் ஒரு ஸ்ட்ரிங்கை எடுக்கணும். ஆனால் நீங்கள் வந்து ஏனோதானு என்ன ஸ்ட்ரிங் வேணால் எடுக்கக்கூடாது. கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக இருக்கணும் அந்த ஸ்ட்ரிங். ஓகேவா? இப்போ எப்படி நான் ஸ்ட்ரிங் ஈஸியாக எடுக்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்க. கொஸ்டின்ல உங்களுக்கு என்ன நல்லா இருக்கு? பிளஸ் இருக்கு, மல்டிபிகேஷன் இருக்கு, ஒரு லெட்டர் ஏ இருக்கு. இந்த மூணுத்தை வச்சுதான் நீங்க வந்து என்ன பண்ணணும்? ஸ்ட்ரிங்கை வந்து எழுதணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க எப்படி எழுதணும்னு இருக்கு. நான் என்ன பண்ணேன்? பிளஸ் இருக்கு, அதனால ஏ பிளஸ் ஏ எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு மல்டிபிகேஷனும் இருக்கு, அதனால மல்டிபிகேஷனும் போட்டுக்கிட்டேன். இன்னொரு ஏவை எடுத்து போட்டுக்கிறேன். அவ்வளவுதான். நீங்க ஸ்ட்ரிங் நீங்க எப்படி வேணா போடலாம். ஓகேவா? நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஏ மல்டிபிகேஷன் ஏ பிளஸ் ஏன்னு கூட நீங்க போடலாம், உங்க இஷ்டம் தான். அதை வந்து நல்லது. ஆனா கொஸ்டின்ல இருக்கிறத வந்து நீங்க எடுத்து யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். அதான் ஸ்ட்ரிங் நீங்களா எடுக்கிறது. இப்போ நெக்ஸ்ட் வந்து அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி எப்படி எழுதணும்னா டபிள்யூ இ. இந்த இடத்துல நம்மளோட கொஸ்டின் என்னது? இ தான் வந்து நான் டெர்மினலா எடுத்திருப்போம், அதுதான் நான் வந்து இங்க எழுதியிருக்கேன். ஓகேவா? இந்த சிம்பிள் தான் ரொம்ப மெயின். இப்போ எக்ஸாம்ஸ்ல வந்து அவங்களுக்கு வந்து கீ ஆன்சர் கிடையாது. ஏன்னா ஸ்ட்ரிங் வந்து நீங்களா தான் எடுப்பீங்க. அப்போ கீ ஆன்சர் கிடையாத போது நீங்க எப்படி எழுதிருக்கேன்றது தான் அவங்க வந்து பார்ப்பாங்க. இந்த சிம்பிள் இல்லைன்னா கன்ஃபார்ம் மார்க் போயிடும். அது மாதிரி இந்த சிம்பிள் ரொம்ப மெயின், அதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம்? இங்க பாருங்க, கியூ எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ நம்ம டபுள்யூ பக்கத்தில் என்ன எடுத்தோம் அதை நீங்கள் எழுதிக்கிறேன். ஏ பிளஸ் ஏ ஸ்டார் ஏ இதான் நம்ம எடுத்தோம் டபுள்யூக்கு. இப்போ இதை வந்து நான் இந்த டபுள்யூ பக்கத்தில் மொத்தத்தையும் எழுதிக்கிறேன். ஏ ஸ்டார் ஏ
கொஷின் ஏ. ஓகேவா, இது எடுத்து எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் என்னது இ எடுத்து அப்படியே எழுதிக்கிறோம். ஓகேவா, இப்போ நம்ம வந்து ஒர்க்கே பண்ண போகிறோம். என்னன்னா ஒன்றுமே இல்லை, ஃபர்ஸ்ட் இதை அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ எனக்கு என்னன்னா கடைசியாக உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் எப்படி வருதுன்னு சொல்கிறேன். அப்போ தான் இதோட ஸ்டெப்பை போட முடியும். கடைசியாக ஃபைனல் ஆன்சர் எப்படி வரணும்னா இங்கேயும் வந்து எப்சிலான் ஆயிடும், இதுவுமே எப்சிலான் ஆயிடும். இந்த ஈயும் வந்து கடைசியாக எப்சிலான் ஆயிடும். போத்துமே வந்து எப்சிலான் ஆனால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த சம்மை வந்து முடிச்சிங்கன்றது ஓகேவா அர்த்தம். அதுக்காண்டி நான் வந்து இது எப்சிலான் ஆக்குன்னா நான் என்ன பண்ணுவோம், இந்த ஈயை வந்து ஆன்சர் வர வைக்கிறதுக்கு இதை கேன்சல் பண்ணாதான் என்னால் எப்சிலான் ஆக்க முடியும். அப்போ நான் ஈயை வந்து இதை ஏவை கேன்சல் பண்ணேன், இந்த ஈயை வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணி ஆகணும். கொஷினை பாருங்க, போயிட்டு கொஷினை பாருங்க. இ பிளஸ் இ இருக்கு, நம்ம இங்க எடுத்தது என்னது ஏ பிளஸ் ஏ. அப்ப நான் இ பிளஸ் இ இங்க எடுத்தேன்னா அதை நான் ஏவா மாத்தி அப்புறமா நான் கேன்சல் பண்ணலாமா? அதே மாதிரிதான் இங்க எல்எம்டி ஆர்எம்டி எல்லாம் படிச்சிருப்பீங்களா, அதுல இருக்க ஃபார்மேட் தான் இதுல யூஸ் பண்ணுவீங்க. இப்ப நான் ஈயை வந்து இ பிளஸ் இன்னு எடுத்துக்கிறேன். இப்ப நீங்க எடுத்துக்கிறத எல்எம்டி ஆர்எம்டி மாதிரியே கான்செப்ட் தான். இ பகல இ பிளஸ் இன்னு எடுத்துக்கிறேன்றத சைட்ல எழுதிக்கோங்க, உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காண்டி. நெக்ஸ்ட் வந்து யூக்கமா இது அப்படியே எழுதிக்கோங்க. இப்போதைக்கு நான் என்ன சொன்னேன், இங்கே ஏ இருந்தால் தான் நமக்கு கேன்சல் பண்ண முடியும். ஆனால் நம்ம கொஷினில் வந்து என்னது ஏவும் மாற்றலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருந்தாங்களா? நீங்கள் பாருங்க, கொஷினில் வந்து இ பிளஸ் இ ஸ்டார் இ ஏவும் நீங்கள் மாற்றிக்கலாம், இ பகல ஏவும் எடுத்துக்கலாம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இ பகல ஏவா மாற்றுறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று தான் மாற்றுறேன். இப்போ நான் ஏவா மாற்றுறேன், இதை ஏ பிளஸ் இ. இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஈயை வந்து ஏவா மாற்றிருக்கேன்றதை எழுதிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம், இந்த ஈயும் ஸ்டார் ப்ளஸ்ஸையும் நான் கேன்சல் பண்ணிக்கலாமா? இப்போ இதையும் நான் கேன்சல் பண்ணிக்கிட்டேன்னா அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து கியூக்கமா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஏ ஸ்டார் ஏ. இங்கே வந்து வெறும் ஒரு இ தான் இருக்கும். இப்போ அதே மாதிரி தான் இந்த ஈயை நான் என்ன பண்ண போகிறேன், இ ஸ்டார் ஈன்னு எடுத்துக்கலாமா? அவ்வளோதான். ஈயை வந்து நான் என்ன எடுத்துக்கிட்டேன், இ ஸ்டார் ஈன்னு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த ஈயை ஏவா மாற்றுவேன். ஓகேவா, இந்த ஈயை நான் ஏவா மாற்றிட்டேன். ஓகேவா, இப்போ என்ன பண்ணலாம், இந்த ஏவும் கேன்சல் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்டாரும் கேன்சல் பண்ணிடுவேன். மீதி உங்ககிட்ட என்ன இருக்கும், கியூக்கமா ஏ இருக்கும், இந்த பக்கம் ஒரு இ மட்டும் இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல இந்த ஈயை ஏவா மாற்றிடலாமா? அவ்வளோதான், இந்த ஏவா மாற்றிடுவோம். அப்போ கியூக்கமா ஏ ஏ. இப்போ இந்த ஏவும் கேன்சல் ஆகிடும். ஏன் கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்னது உங்களுக்கு, கியூக்கமா எப்சிலான் எப்சிலான். நான் சொன்ன மாதிரி ஃபைனல் ஆன்சர் ரெண்டுமே எப்சிலான் வர வச்சிட்டிங்களா? கன்ஃபார்ம் எப்சிலான் தான் வர வைக்கணும். அதுக்கான ஃபார்மேட் போல தான் நீங்கள் ஸ்ட்ரிங்குமே எடுத்துருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து இன்புட்ஸையுமே இங்கே வந்து மாற்றிருக்கணும். ஓகேவா, இதான் கடைசி எப்சிலான் வந்துருச்சு, இதான் ஃபைனல் ஆன்சர்.